ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு ஒரு சிஸ்டமை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ஒரு இதில் பார்க்கும்போது நியூரல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்னா எல்லாம் ஒன்று போல் வந்து செயல்படுறது தான் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்றது பார்ப்போமா? ஸோ வாட் இஸ் கோஆர்டினேஷன்? ஆஸ் ஐ டோல் யூ, ஒன் ஆர் மோர் ஆர்கன்ஸ் அதெல்லாம் இன்டர்ரிலேட் பண்ணி வர்றது. For example, when we do exercise பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, we need more oxygen வேணும்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏடிபி வேணும், எனர்ஜி வேணும் இல்லையா? அதுக்கு நமக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் தான் நமக்கு ஆக்சிஜன் கேரி பண்ண போகுது. ஸோ இந்த ஆக்சிஜனை பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. ஒன்று வந்து ரெஸ்பிரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது ஹார்ட் பீட். ஏன் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பிளட் சர்க்குலேஷன் மோர் ஆகும். அண்ட் தென் இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ வய பிளட் வெசல்ஸ்க்காக தான் இதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட முடியாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆல் தி செல்ஸும் இன்வால்வ் ஆகும். ஏன்னா அங்கே தான் ஏடிபி வரும், நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மசில்ஸு, லங்ஸு, ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்வால்வ் ஆகக்கூடிய கோஆர்டினேட்டட் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னி எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது அது பேர் தான் கோஆர்டினேஷன். ஸோ இதுக்கு நமக்கு நியூரல்னா நியூரான்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். So neural system அப்படின்னா என்னன்னா, it is a set of highly specialized cells called neurons. Neuron or nerve cell ன்னு சொல்லுவாங்க. nerve cell ன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்கனிஸ்க்கும் அகெயின் இது சிம்பிளாக இருந்தால் இட் இஸ் வெரி லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் சிம்பிளாக போகும். பட் அது போக போக ஹையர் ஆர்கனிசம் போகும்போது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ நெட்வொர்க்னு கோஆர்டினேஷன், அந்த நெட்வொர்க் ஃபார்மேஷனில் வரும்போது டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராக்கு வந்து அது வந்து it is a composed of network ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்செக்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ வெரி குட் சிஸ்டமேட்டிக்காக உனக்கு டெவலப் ஆயிருக்கும். அதாவது பிரெயின் இஸ் த ஒன் விச் கண்ட்ரோல்ஸ் த நியூரல் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் கேங்லியா அண்ட் நியூரல் டிஷ்யூஸும் சேமா டெவலப் ஆகி ஒன்று போல சேர்ந்து வேலை செய்யறது தான் நியூரல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்போ வெர்டிபிரேட்ஸ் வரும்போது இட் இஸ் ஆல்சோ நியூரல் சிஸ்டம்னு அப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனிசம். லோயர் ஆர்கனிசம் சிம்பிளாக இருக்கும், போக போக அது ஒரு டிஃபைன்டாக ஃபார்ம் ஆகி அண்ட் நமக்கு ஒரு வெல் டிஃபைன்டு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை பிரெயினோட கனெக்ட் பண்ணக்கூடிய கேங்லியா அண்ட் நியூரல் டிஷ்யூஸை சேர்ந்தது தான் என்னதான் நியூரல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பர்டிகுலராக ஹியூமன் நியூரல் சிஸ்டம்க்கு எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியூமன் நியூரல் சிஸ்டம் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் சொல்லுவோம். இன்னொன்று வந்து பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம், பிஎன்எஸ், சிஎன்எஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படி எதெல்லாம் வரும்னா பிரெயின் வரும், ஸ்பைனல் கார்டு, அண்ட் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம்ல என்ன வருதுன்னா அசோசியேட்டட் வித் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, அந்த வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணும். ஒன்று வந்து அஃபரண்ட், இன்னொன்று வந்து எஃபரண்ட். அஃபரண்ட்னா சேர்றது, அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது. எஃபரண்ட்னா போய் சேர்றது. ஸோ வெளியே வர்றது போறது, அதாவது இன் அண்ட் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெரி குட் எக்ஸாம்பிள். இன் அண்ட் அவுட் ஃபைபர்ஸாக ஃபார்ம் பண்ணுறதா உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வரும். ஸோ இந்த அஃபரண்ட் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ண போகுதுன்னா டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் ஃப்ரம் த டிஷ்யூ ஆர்கன்ஸ் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் தனியாக செயல்படாது, இட் இஸ் கோ அண்ட் கான்டாக்ட் வித் த பிரெயின். பிரெயினும் சேர்ந்து தான் வரும். பிரெயின் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடியது சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபரண்ட் நர்வ்ஸ் வந்து எங்கேருந்து வருது பாருங்க, இன் அண்ட் அவுட்னு சொன்னோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கன்ஸ், அதாவது டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், இதெல்லாம் இருந்து அந்த இம்பல்ஸ், அதாவது அந்த மெசேஜை ஃப்ரம் த டிஷ்யூஸ்ல இருந்து நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கொண்டு போறது அஃபரண்ட் நர்வ்ஸ். எஃபரண்ட் நர்வ்ஸ்ன்றது அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃப்ரம் த பிரெயின்ல இருந்து அதர் வெளியே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போறது எஃபரண்ட்னு சொல்லலாம். எஃபரண்ட், இன் அண்ட் அவுட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இன்னொரு வந்து நமக்கு 2 டிவிஷன்ஸ்ல இருக்கு. ஒன்று வந்து சொமேட்டிக், இன்னொன்று வந்து ஆட்டோனாமிக்னு சொல்லுவோம். சொமேட்டிக்ன்றது என்னன்னா இட் ரிலேஸ் த இம்பல்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்கெலிட்டல் மசில். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து ஸ்கெலிட்டல் மசில்ல உள்ள எல்லா சிஸ்டம் நியூரல் நர்வ்ஸ் கனெக்ட் பண்றது வந்து சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம். While autonomic neural system impulse from the central nervous system to the involuntary organs and smooth muscles of the body. ரெண்டு விதமா நமக்கு வந்து பிஎன்எஸ் கனெக்ட் பண்ணது நம்மளுடைய பிரெயின்ல இருந்து, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருந்து. ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசிலுக்கு போச்சுன்னா அது ஆட்டோனாமிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டு அதர்
இன்வாலன்ட்ரி மசில்ஸ்க்கு போறதும் இன்னொன்று வந்து நியூரல் சிஸ்டம்ல ஒரு டைப் வருது. அப்புறம் அட்டானமிக் நியூரல் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கிளாசிஃபைட் இது சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் என்னெல்லாம்ன்றதை நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் ஆர் நர்வ் செல்லுன்னு சொல்லாங்க. ஸோ நர்வ் செல் இப்போ ஒரு கிட்னிக்கு எப்படி நெஃப்ரான் வந்து ஒரு பேசிக் யூனிட்டோ அது மாதிரி நியூரல் சிஸ்டம்க்கு ஒரு நியூரான் ஆர் நர்வ் செல் தான் ரொம்ப பேசிக் யூனிட். இதில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒன்று வரும். இது வந்து டென்ட்ரைட்ஸ், இது டென்ட்ரைட்ஸ், அப்புறம் இது பாடின்னு சொல்லுவோம், அண்ட் இது டெய்ல். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நர்வ் செல்லை பிரிச்சிருப்பாங்க. ஸோ டென்ட்ரைட்ஸ், பாடி செல், அதுக்கப்புறம் வர்றது டெய்ல் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டென்ட்ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டென்ட்ரைட்ஸ்குள்ள இதுதான் இந்த அவுட்டர் இந்த ப்ரொஜெக்ஷன் ட்ரீ மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி வருது இல்லையா, அதுதான் டென்ட்ரைட்ஸ். அண்ட் நிசால் கிரானியூல்ஸ்ன்றது இதுக்குள்ளே இருக்கிற அந்த கிரானியூல்ஸ். ஸோ இது வந்து பாடிக்குள்ளே வரக்கூடிய கிரானியூல்ஸ். அப்புறம் சென்டராக இருக்கிறது நியூக்ளியஸ், அதுதான் செல் பாடின்னு சொல்லுவோம். இந்த போர்ஷனை செல் பாடின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டென்ட்ரைட்ஸ் அந்த செல்லுக்குள்ளே தான் நமக்கு வந்து இந்த கிரானியூல்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ஸ்டெம் போர்ஷன் ஆர் இந்த ரூட்னு சொல்லுவோம் இல்லையா, இது என்னன்னா இது வந்து ஷுவான்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷுவான்ஸ் செல்ஸ். ஷுவான்ஸ் செல்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அந்த சென்டர் இது வந்து அந்த பிங்க் கலர் இருக்கிறது ஷுவான்ஸ் செல்ஸ். அண்ட் நடுவில் வர போர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சான். ஆக்சான் தான் நமக்கு பாடி ஆஃப் த செல் நியூரல் செல்லை கனெக்ட் பண்ணுது. அப்புறம் இந்த 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 ஷ்வான் செல்லோட இது பார்த்தீங்கன்னா மைலின் ஷெத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் மோஸ்ட் வந்து மைலின் ஷெத்து. அண்ட் தென் இந்த இன்னர் மோஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ரான்வியர். அப்புறம் கீழே வர போர்ஷன் அந்த டென்டகிள்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது வந்து ஆக்சான் டெர்மினல்ஸ். அப்புறம் இந்த பல்ஜி போர்ஷனை சினாப்டிக் நாப்னு சொல்லுவோம். ஏன்னா இதுதான் வந்து இன்னொரு நர்வ் செல்லையோ இல்லை இன்னொரு மசில் செல்லையோ காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் இப்படி தான் பாஸ் ஆகும். ஸோ மெசேஜ் பிளட் வழியாக பாஸ் ஆகுறத விட நியூரல் சிஸ்டம் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிற மெசேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். வித்தின் அ செகண்ட்ஸ் பிரெயின் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ் போகும். அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த நியூரான் செல்ஸே. ஸோ ஒரு நர்வ் இம்பல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ரெஸ்டிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு இம்பல்ஸ் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும்னா சோடியம் வந்து வெளியே அதிகமாகவும் பொட்டாசியம் வந்து உள்ளவும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக இருக்கிறது. ஸோ இந்த இம்பல்ஸ் அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணும், அதுதான் நம்ம வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு பொட்டாசியம் உள்ள அதிகமாக இருக்கும், சோடியம் வெளியே அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ண போகுதுன்னா அப்போ என்ன ஆகும்னா சோடியம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த சோடியம் எல்லாம் உள்ளே வந்துட்டு பொட்டாசியம் எல்லாம் வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸாக இருக்கும். திருப்பி நார்மலைஸாக ஆகுறது எப்படின்னா திருப்பி ஆஸ் யூஷுவல் சோடியம் வெளியே வந்துடும், பொட்டாசியம் உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த அயன்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிற சேஞ்சஸை தான் நமக்கு வந்து நர்வ் இம்பல்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. So the polarity of the membrane at site A is thus reversed and hence depolarized. Depolarized na உங்களுக்கு இந்த ion change exchange ஆகிறது தான். And the site A is called action potential, which is in fact termed as nerve impulse. அதாவது இந்த பொசிஷன் பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கும்போது சோடியம் வெளியே இருக்கும், பொட்டாசியம் உள்ள இருக்கும். ஆனா ஒரு இம்பல்ஸ் அதாவது ஒரு மெசேஜ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா சோடியம் உள்ள போயிடும். இதுதான் இந்த ஏரோ காமிக்கு, சோடியம் உள்ள போகும், பொட்டாசியம் வெளியே வரும். So that stage is called action potential னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா யூசுவலா எல்லாமே எப்படி இருக்கும்னா நம்மளோட செல்ஸ்ல வந்து பொட்டாசியம் வந்து உள்ள இருக்கும், சோடியம் வெளியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து கால்ட் இஸ் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். ரெண்டு விதம் தான் நம்மளோட கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இருக்கும் ஆர் ஜென்ரேஷன் ஆஃப் அயான் எக்ஸ்சேஞ்ச். ஒன்று வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், இன்னொன்று வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளுடைய நர்வ்ஸ் குள்ள இருக்கிற அந்த வாட் இஸ் தட் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணது, அதாவது பொட்டாசியம் சோடியம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த சேஞ்சஸ் எக்ஸைட்டட் ஸ்டேஜஸ் தான் நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ரெஸ்டிங் ஸ்டேஜை வந்து நார்மலாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட யூஸ்வலாக நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய சேனல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த நர்வ் இம்பல்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நர்வ் இம்பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் நியூரான் டு அதர், அதாவது ஒரு நியூரான்லேருந்து இன்னொன்று போகும்போது அந்த ஜங்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சினாப்ஸ்ன்னு சொல்லுவோம். சினாப்ஸ்.
So synapse is formed by the member of the presynaptic neuron and post-synaptic neuron, which may or may not be generated a gap called synaptic cleft. அதாவது இது ஒரு நர்வ், இது உங்களுக்கு பாடி, இது ஒரு நம்ம ஏற்கனவே நர்வ் செல்லோடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இது பாடி அண்ட் இது வந்து டெய்ல். அதே மாதிரி இன்னொரு நியூரான் அதோடைய பாடி டெய்ல் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு நியூரான் செல், இன்னொரு இந்த போர்ஷன் ஒரு இன்னொரு நியூரான் செல், இது ரெண்டும் சேர்ற இடம் பார்த்துதான் சினாப்டிக் கிளஃப்ட்னு சொல்லுவாங்க. சினாப்டிக் கிளஃப்ட். ஸோ இந்த இடத்துல தான் they are going to exchange the signal. இந்த சிக்னல்ல என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மெயினா நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வெரி குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா அசிடைல் கோலின். அசிடைல் கோலின் தான் ஒரு நியூரான்ல இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது ஆக்சான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரீஜன் ஆஃப் த டெய்ல் இது ஆக்சான் டெர்மினல் இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இது உங்களுக்கு வந்து ஆக்சான் ரீஜன் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானியூல்ஸ் இருக்கு. அது வந்து சினாப்டிக் வெசிக்கல்ஸ். ப்ரீ சினாப்டிக் வெசிக்கல்ஸ்ன்றது இந்த பட்டிங் ஆகும்போது அண்ட் கிளஃப்ட்னா ரெண்டு நியூரான் சேர்ற இடம் கிளஃப்ட்னு சொல்லுவோம். சினாப்டிக் கிளஃப்ட். இது வந்து போஸ்ட் சினாப்டிக்னா அடுத்தது இன்னொரு நர்வ் வந்து ஜாயின் ஆயிருக்குல்ல அது வந்து போஸ்ட் சினாப்டிக் சொல்லுவாங்க. அண்ட் இந்த குட்டி குட்டியா இந்த போர்ஷன் வந்து ரிசெப்டார்ஸ். ஸோ ரிசெப்டார்ஸ் இஸ் ஒன் விச் ரிசீவ் த சிக்னல்ஸ். அண்ட் இந்த உள்ள இந்த கிரானியூல்ஸ் மாதிரி எல்லோ கலர்ல இருக்கு. அது என்னன்னா அசிடைல் கோலின். அசிடைல் கோலின் இதுல இருந்து ரிலீஸ் ஆகி இங்க வரும். இந்த மாதிரி தான் ஒரு இம்பல்சஸ் ஷேர் பண்ணும் ஒரு நர்வ் செல்ல இருந்து இன்னொரு நர்வ் செல். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. At electric impulse, the membranes of the pre-post are very close. அதாவது இது மாதிரி ரெண்டும் க்ளோஸா வரும்போது they exchange ஒரு டிரான்ஸ்மிட்டர்ஸ். they are called chemical neurotransmitters. ஸோ நான் சொல்லியிருக்கேன் அது வந்து அசிடைல் கோலின். ஞாபகம் வச்சுக்கோங்க அசிடைல் கோலின். ஸோ இப்படி தான் நர்வ்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது. வாட் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை கனெக்ட் பண்ணது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிரெயின் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். அது எதுக்கெல்லாம் நமக்கு இந்த பிரெயின் யூட்டிலைஸ் பார்த்து பாருங்க. வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் நம்மளுடைய இது எல்லாத்துக்குமே. அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் த பாடி, வைட்டல் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ், லங்ஸ், ஹார்ட், கிட்னி இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, அதுவே தானா செயல்படும். தட் இஸ் ஆல் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், நமக்கு பசிக்கிறது, நமக்கு தாகம் எடுக்கிறது, அப்புறம் நம்மளுடைய ஹார்ட்டோட சர்க்காடியன் ரிதம்ஸ் ஆஃப் அ பாடி, அப்புறம் நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டமோட பிஹேவியர் ஃபங்க்ஷன் எல்லாமே, அதாவது இன்க்ளூடிங் நம்மளுடைய விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ that's why the brain is the main organ of a system, heart of a systemனு சொல்லலாம். ஏன்னா அதோட இது இல்லாமல் எதுவும் பண்ண. இப்போ பிரெயின் டெத் வந்ததுன்னா ஒரு ஆர்கனும் இன்வால்வ் ஆகாது, ஒரு ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகாது. அது பேர் கோமான்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்ம பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெயின் செல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ வெல் ப்ரொடெக்டட். மேலே இருக்க போர்ஷன் ஸ்கல்லு, அந்த ஸ்கல்லுக்கு கீழே உள்ள போர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேனியல் மெனஞ்சஸ். and the outer layer of it's called dura mater. அதுக்கப்புறம் ஒரு மிடில் லேயர் பேர் அரக்னாய்டு. அதுக்கப்புறம் இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா பயாமீட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் வந்து எவ்வளோ ப்ரொடெக்டடாக இருக்கு. மேலே இருக்கிற ஓடு வந்து ஸ்கல்லுக்கு வெளியே இருக்கிறது கிரேனியல் மெனிஞ்சஸ், நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து அரக்னாய்டு அண்ட் உள்ள இருக்கிற போர்ஷன் வந்து பயாமீட்டர்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம பிரெயின் இஸ் டிவைடட் இன் 3 பார்ட்ஸ். 3 பார்ட்ஸ்ல என்னன்னா ஃபோர் பிரெயின், இதுதான் ஃபோர் பிரெயின். அப்புறம் மிட் பிரெயின், இது ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் இங்க இருக்குது தான் மிட் பிரெயின். அப்புறம் ஹைண்ட் பிரெயின், அதாவது கீழே இருக்கிறது ஹைண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. ஸோ ஃபோர் பிரெயின்ல என்ன இருக்கு? செரிப்ரம் இருக்கு, செரிப்ரம். அண்ட் தென் இங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின்ல இது தாலமஸ் ஹைப்போதாலமஸ் எல்லாமே செரிப்ரம் ஃபோர் பிரெயின்ல வரும். மிட் பிரெயின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் மிட் பிரெயின். இதில் அண்ட் கீழே இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் திஸ் பான்ஸ், செரிபெல்லம், மெடுலா. அதுதான் பான்ஸ். இது பான்ஸ், இது செரிபெல்லம் அண்ட் தென் மெடுலா. இந்த ஸ்டாக் ரீஜன் தான் மெடுலா, சாரி இந்த போர்ஷன் தான் மெடுலா, இந்த ஸ்டாக் ரீஜன் தான் ஸ்பைனல் கார்ட். இப்படி தான் உங்களுக்கு வந்து ஹைண்ட் பிரெயின் அட்டாக் ஆயிருக்கு. அண்ட் இன் பிட்வீன் இந்த ஹைண்ட் பிரெயினுக்கு மிட் பிரெயின் கனெக்ட் பண்ற ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் அக்வெடக்ட். அப்புறம் இந்த ஒரு யூ ஷேப்ல இருக்குல்ல, இந்த போர்ஷன் வந்து கார்பஸ் கலாசம்.
அண்ட் மேலே இருக்கிறது வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இந்த போர்ஷன் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒரு மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கல்லுக்கு அப்புறம் வர போர்ஷன்ஸ் எல்லாம் பிரெயினை வந்து 4 பிரெயின் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிட் பிரெயின், அப்புறம் ஹைண்ட் பிரெயின், தென் ஸ்பைனல் கார்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பல்ஸ்னால கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஏன் ஆர்க்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு தீ சுடுதோ, இல்லை ஒரு பின் குத்துனாலோ, இல்லை ஒரு ஷாக் அடித்தாலோ நமக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒரு சுருக்குன்னு ஏறும்ல, அந்த சுருக்குன்னு ஏறக்கூடிய அந்த ஆக்ஷன் பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஸோ அது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியதில்லை. இட் இஸ் அன் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஏன் ரிஃப்ளெக்ஸ்னா, நம்ம எடுத்துக்கிற இடம் வேற, ஸ்கின்னோ பாடி பார்ட்ஸில் இருக்கும். ஆனால் அதை ரீச் பண்ணி பிரெயினுக்கு தான் போகும். பிரெயின் தான் சிக்னல் கொடுத்து நமக்கு இது வந்து ஹாட்டாக இருக்குது, இது கோல்டாக இருக்குது, இது வந்து ஷாக்காக இருக்குது, இது வந்து பாய்சனாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எங்கேருந்து நமக்கு வருதுன்னா இங்கே. ஸோ இதுதான் இந்த ப்ளூ போர்ஷன் இஸ் அஃபரண்ட்னு சொல்லுவோம். அண்ட் ரெட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இஃபெக்டார்னு சொல்லுவோம். ஸோ இஃபெக்டார்ன்றது தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆர்க் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the reflex pathway comprises at least one afferent neuron. afferent neuronனா இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஊண்டோ இல்லை ஒரு ஹீட்டோ இல்லை ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா இது அப்படியே நமக்கு மெசேஜாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் via neurons. that is called afferent pathway. ஸோ போய் எங்கே ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரெயினில் போய் ரீச் ஆகும். ஸோ இந்த பிரெயின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணி வருது. அந்த கேரி பண்ண பேர் தான் எஃபரண்ட் பாத்வேன்னு சொல்லுவாங்க, ஆர் இஃபெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ மோட்டார் நியூரான் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். ஸோ அங்கேருந்து கேரி பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். எந்த ஆர்கன் எங்கே நமக்கு இப்போ ஷாக்கோ, எந்த இடத்துல நமக்கு வந்து ஹாட்டாக படுதோ, தீ படுச்சோ, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம இப்போ ஒரு பின்னால் குத்தினாலும் அந்த இடம் வந்து சுருக்குன்னு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த afferentன்றது receive the signal from the sensory organ and transmit the impulse via dorsal neural route to the central nervous system. இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அந்த சிக்னலை கேரி பண்ணி திருப்பி நமக்கு வந்து நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனோட அந்த எந்த டிஷ்யூஸ், எந்த ஆர்கன்ஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு வருது. இது சூடாக இருக்குது, இது வந்து ப்ரிக்காக இருக்குது, இது பாய்சனாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபைனலாக நமக்கு எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும், எந்த இடத்துல ரீச் ஆச்சோ அதே இடத்துக்கு வரும். ஸோ தட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வளைவு. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒரு சென்ஸை நம்ம உணர்றோம். ஸோ இது வந்து இட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம சொல்லும் போது நிறைய இருக்குது நம்ம பாடியில். நமக்கு வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ மெயின் சென்ஸ் ஆர்கன் வந்து ஐ, நோஸ், டங் எல்லாமே நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து சென்ஸ் ஆர்கன் இஸ் ஐ. ஏன்னா இந்த ஐ வந்து தானாக செயல்பட போகிறதில்ல. இதுவும் வந்து பிரெயினோட அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டோட அட்டாச் ஆகி தான் இந்த ஐஸும் நமக்கு இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அதனால தான் சென்ஸ் ஆர்கன்ஸ் வருது. ஸோ இதில் நமக்கு ஒரு பேர் ஐஸ் இருக்குது, 2 ஐஸ் நமக்கு இருக்குது. எங்கன்னா இந்த சாக்கெட்ஸ் ஆஃப் த ஸ்கெல் கால் ஆர்பிட்ஸ். அந்த ஆர்பிட்ஸ், அந்த முகத்தை ஸ்கல்லில் அந்த போர்ஷன் ஆர்பிட்ல தான் நமக்கு கண்ணு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அடல்ட் ஹியூமன் பார்த்தீங்கன்னா இது அந்த ரவுண்டாக இருக்கும். அந்த ஐபால் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 லேயர்ஸ். இந்த ஐபால் தான் அந்த எக்ஸ்டர்னல் லேயர் என்னன்னு சொல்லணும்னா இட் இஸ் கால்டு கார்னியா. அது கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். இட்ஸ் கால்ட் ஸ்க்ளீரா. அப்புறம் அந்த ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் திஸ் இஸ் கால்டு இந்த போர்ஷன் தான் நம்ம கார்னியான்னு சொல்லுவோம். இதுதான் கார்னியா. ஓகே. அப்புறம் இந்த மிடில் லேயர் வந்து இந்த மிடில் லேயரில் வந்து கொராய்டுன்னு சொல்லுவோம். கொராய்டு இதுதான் மிடில் லேயர். இதுதான் வெளியே இருக்கிறது வந்து கார்னியா. அந்த ரெட்டு அந்த அதுக்கப்புறம் ஒரு கிரே கலரில் இருக்குது, தட் இஸ் கால்ட் கொராய்டு. ஸோ கொராய்டுன்றது மிடில் போர்ஷன், அதில் தான் நமக்கு பிளட் வெசல்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் த கொராய்டு லேயர் இஸ் தின் when compared to the others and it is anterior to the ciliary body. அப்புறம் உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோவியா ஆர் இந்த ஆப்டிக் நர்வ் இங்கே வர்றதுலேயே அந்த போர்ஷன் தான் நம்ம ரெட்டினான்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்ஷன் இந்த ரெட் ஃபார்மில் இருக்குது ரெட்டினா. ஸோ அது வந்து 3rd லேயராக ஃபார்மாக இருக்குது. அண்ட் பிகாஸ் ஆஃப் த பிக்மெண்டட் வித் ஐரிஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி தான் நமக்கு லென்ஸ் இருக்கும். ஸோ லென்ஸ்
ஸோ இந்த போர்ஷன் வந்து அப்படியே பிரிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து வரும்போது உங்களுக்கு இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா சிலரி பாடின்னு சொல்லுவாங்க. சிலரி பாடி இது வந்து விட்ரஸ் சேம்பர். இது ஃபுல்லா இருக்கிறது விட்ரஸ் சேம்பர். அண்ட் இந்த லென்ஸை வந்து இந்த இது கனெக்ட் பண்ற போர்ஷன் ஐரிஸ் அண்ட் ஸ்க்லீரா நம்ம அவுட்டர் மோஸ்ட்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் ஆப்டிக் நர்வ்ஸ், இதுக்கும் நர்வ்ஸ் இருக்கு. இந்த நர்வ்ஸ் வழியா தான் நமக்கு வந்து எங்க போகுதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நமக்கு விஷன் ஆப்ஷனும் அந்த ப்ராசஸ் இந்த மெக்கானிசம் நடக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் ஐஸ். Next sense organ is called ear. Okay. So ear performs two sensory functions. One வந்து hearing, another வந்து maintenance of body balance. So இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா the outer consist of pinna. இதுதான் வந்து வெளிப்பகுதி, இது பேரு பின்னா. இதுதான் external auditory meter canal. ஸோ இதுக்கப்புறம் உள்ள போகிறது எக்ஸ்டர்னல் ஆடி, இந்த வழியாக தான் நமக்கு சவுண்டு போகிறது, மற்றது எல்லாமே காற்று வழியாக போகிறது எல்லாமே இதுதான். திஸ் இஸ் கால் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனால். அப்புறம் உள்ள ஒரு பட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஏர் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆசிக்கல்ஸ் malleus அண்ட் இன்கஸ். malicus, incus அண்ட் ஸ்டேப்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த போர்ஷன்லாம். இது malleus, இது இன்கஸ், அப்புறம் ஒன் மோர் இஸ் தேர் தட் இஸ் ஸ்டேப்ஸ். ஸோ இதுதான் ஸ்டேப்ஸ். ஸோ உள்ளவே உங்களுக்கு வந்து ஜவ்வு இன்டர் கனெக்டடாக இருக்குது. இது மேலஸ், இது இன்கஸ் அண்ட் இது வந்து ஸ்டேப்ஸ். ஓகே. அண்ட் தென் the malleus is attached to the typical membrane, tympanic membrane, and stapes is attached to the oval window cochlear. இதுதான் cochlear nerve, இதுதான் cochlea and இது வந்து tympanic membrane. இது என்னன்னா நம்ம malleus attach ஆயிருக்கிற. அப்புறம் ஏர் ஆசிக்கல்ஸ் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். அதாவது காற்று போகுது இல்லையா அந்த சைடில் வேவ்ஸ். ஸோ இது வந்து இந்த வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் யூஸ்டாச்சியன் டியூப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்டாச்சியன் டியூப்ஸ் எங்க இருக்கு? யூஸ்டாச்சியன் டியூப்ஸ் இதுதான். This is red color இருக்கு இல்லையா? This is eustachian tube in the middle air cavity. It's with the pharynx. அதுதான் ரொம்ப important. That helps in equalizing the pressure on either side of the air drum. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு போன் நமக்கு இருக்குது. இட்ஸ் கால் டெம்பரல் போன். நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று அந்த 206 போன்ஸில் இந்த டெம்பரல் போன் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய காது அமைப்பை அழகாக வச்சிருக்கிறது இந்த போன் தான். ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஏர். ஸோ இந்த ஏர் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸாக நமக்கு உள்ளே போய் நமக்கு வந்து காது கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் என்ன பார்க்க போறோம்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நியூரான்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது, அதுக்கு எப்படி சென்சிட்டிவாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோ அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸோ இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தா கெமிக்கல் கோஆர்டினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்னு சொல்கிறதுனால இட் இஸ் சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் இன்வால்வ். இது என்னென்னா ஹார்மோன்ஸை தான் நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் சொல்கிறோம். நியூரல் கோஆர்டினேஷனுக்கு நர்வ் செல்ஸ் இன்வால்வ் ஆகும். கெமிக்கல் கோஆர்டினேஷனுக்கு ஹார்மோன்ஸ் அண்ட் கிளான்ஸ் இன்வால்வ் ஆகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் எண்டோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் பேசேஜ் இருக்காது. அதாவது டக்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேசேஜ் வழியா அது போகாது. இது வந்து தனியாக அப்படியே செக்ரேட் ஆகிடும். அப்படியே செக்ரேட் ஆகுதுன்னா அது பேர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ endocrine glands lack duct. அதான் இப்போ நான் சொன்னது ductless glands. ஸோ they secrete a molecule that is called hormones. Hormones பேசிக்கலாக என்ன? இட் இஸ் இது வந்து ப்ரோட்டீனாக இருக்கலாம், சிலது அமினோ ஆசிட்ஸாக இருக்குது, சிலது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கும். கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ்னால் ஸ்டீராய்டு வந்துடும். கார்போஹைட்ரேட்ஸ் வெரி லெஸ். ஸோ ப்ரோட்டீன் நேச்சர் பார்த்தீங்கன்னா இன்சுலின், குளுக்கோகான், வாட் இஸ் தட் க்ரோத் ஹார்மோன், மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே பாடியில் வந்து பெப்டைட் டைப்பில் ஆர் ப்ரோட்டீன் டைப்பில் வரும். அண்ட் இன்னொன்று வந்து அமினோ ஆசிட்ஸில் 2 ஹார்மோன்ஸ் வரும். ஒன்று வந்து எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கலாம், தைராய்டு ஹார்மோன் T3, T4. இது அமினோ ஆசிட் பேஸ் பண்ணி வரும். அடுத்து ஒரு செட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வரும், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். அந்த ஸ்டீராய்டில் தான் அட்ரினல் ஹார்மோன்ஸ் வரும், தென் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இது எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்க்குள்ள வரக்கூடியது. ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன் காம்பவுண்ட். அதாவது நம்ம வந்து இது வந்து நம்ம பாடியில் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். இட் பேசேஜ் அ மெசேஜ். அண்ட் ஒன் மோர் பியூட்டி ஆஃப் திஸ் ஹார்மோன்னா இது சிந்தசைஸ் ஆகுறது ஒரே எடுக்கும், அதோட ஃபங்க்ஷன் வந்து வேற இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இதுதான் டோட்டல் ஹார்மோன் சிஸ்டம் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் பிரெயின், ஹைப்போதலமஸ் அண்ட் பிட்யூட்டரி, அதுக்கப்புறம் தைராய்டு, அப்புறம் பேராதைராய்டு, தைமஸ் வந்து நமக்கு வந்து
as age grows it get diminished. அது வந்து நமக்கு இருக்காது. அதுக்கப்புறம் pancreas, அப்புறம் கிட்னிக்கு மேல இருக்கிறது adrenal glands, and in case of female it is ovary, in case of male it is testis. ஸோ இதுதான் நம்மளுடைய whole endocrine glands. endocrine ஏன் சொல்றோம்னா இதுல தான் நமக்கு ஹார்மோன்ஸ் சிந்தசிஸ் ஆகுது. ஹார்மோன்ஸ் இஸ் ஆக்டிங் as a coordination complex. அதாவது நமக்கு பாடியை கோஆர்டினேட்டா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஹைப்போதாலமஸ் பார்ப்போம். ஹைப்போதாலமஸ் எங்கே இருக்குன்னா இட்ஸ் பிஹைண்ட் த பிரெயின். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுதான் ஹைப்போதாலமஸ். ஸோ ஹைப்போதாலமஸ் மெயினாக 2 நியூரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்போதாலமிக் நியூரான்ஸ்னு வரும். இந்த நியூரான்ஸ் வந்து ஒன்று வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி கனெக்ட் ஆகும். ஸோ இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் நமக்கு 2 ஹார்மோன்ஸாக சிந்தசிஸ் பண்ணும். ஒன்று ஆக்சிடோசின், இன்னும் வாசோப்ரெசின். ஆக்சிடோசின் வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் அண்ட் வாசோப்ரெசின் வந்து ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் which regulates the water uptake. அண்ட் இன்னொரு ஹார்மோன் நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி போகும். ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் நிறைய ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் ஹார்மோன், ஸ்டிமுலேட்டிங் ரிலீசிங் ஹார்மோன், ஸோ மெட்டஸ்டாட்டின், அது மாதிரி நிறைய ப்ரொலாக்டின் ரிலீசிங் ஹார்மோன், நிறைய ஹார்மோன்ஸ் இந்த இடத்துல சிந்தசிஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது சார்ட் போட்டு படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து ரிலீசிங் ஹைப்போதாலமஸ் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிட்யூட்டரியில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிட்யூட்டரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிட்யூட்டரியில் என்னெல்லாம் வருது பாருங்க. க்ரோத் ஹார்மோன், ப்ரொலாக்டின்ஸ், தைராய்டு, அடெனோகார்டிக்கல், லுட்டினைசிங், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங், எல்லா ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸும் இங்கே நமக்கு எங்கேருந்து வரும்னா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து தான் வரும். போஸ்டீரியர் பிட்யூட்டரி நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். வாட் இஸ் இட்னா இட் இஸ் கால்ட் oxytocin and vasopressin. And then the pituitary gland is located bone cavity. In the term ஞாபகம் வச்சுக்கோங்க, sila turcica. அது எங்க இருக்குன்னா it is a pituitary gland located in the bone cavity and it has attachment to the what is it hypothalamus. So adenohypophysis and neurohypophysis. Adenohypophysis is otherwise called உங்களுக்கு வந்து anterior pituitary. Neurohypophysis na posterior pituitary. இதுதான் 2 set of hormones நமக்கு மெயின். This is otherwise called mother gland of endocrine. நெக்ஸ்ட் தைராய்ட் கிளாண்ட். தைராய்ட் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா நெக் போர்ஷனில் வரக்கூடியது தைராய்ட் கிளாண்ட். அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ் இருக்குது. அண்ட் இதனால தான் நமக்கு வந்து நம்ம அயோடின் டெஃபிஷியன்சி, இப்போல்லாம் அயோடின் வந்து 45 ஆகி நமக்கு வருது. ஏர்லி டேஸில் அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இங்கே வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகி காய்டர்னு ஒரு டிசீஸ் வரும். பட் நவ் டேஸ் நமக்கு அயோடின் சால்ட் எல்லாம் நமக்கு 45 ஆகி வருது. அதனால் நமக்கு we have enough amount of iodine in our diet. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகுது. T3, T4, தைராக்சின், தைராய்ட்ரோஃபின், டெட்ராஹைட்ரோதைராய்டினும் அண்ட் ட்ரைஹைட்ரோதைராய்டினும், இந்த ரெண்டும் தான் நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. And this is very important for the hormone the metabolism, carbohydrate, lipid, protein metabolism. ரொம்ப important hormone தான் இந்த thyroid hormone T3, T4. So இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா it is in the neck portion. இது 2 லோபா இருக்கும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து மெயின் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறேன். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா பக்கத்துலேயே பாருங்க. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் புக்ல இருக்கிறது அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட். நீங்க கான்செப்ட் படிச்சுட்டு அந்த பாயிண்ட் வைஸ் பிடிச்சிட்டிங்கனாலே யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். நெக்ஸ்ட் பாராதைராய்ட் கிளாண்ட். Parathyroid gland வந்து the thyroid gland back sideல there is a specific cells called இந்த போர்ஷன்ல தான் நமக்கு வந்து parathyroid gland இருக்கு. இந்த 4 லோப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே parathyroid gland. அதுல நமக்கு என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மெயினா you can see that parathyroid hormone, PTH, and this it important for the calcium ion regulation. இதெல்லாம் மெட்டபாலிசம்ல வரக்கூடியது. என்ன ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகுதுன்னா parathyroid hormone synthesis ஆகுது. இது வந்து மெயினா கால்சியம் கண்ட்ரோல் பண்ணுது. பிகாஸ் கால்சியம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில கால்சியம் டெஃபிஷியன்ஸ் ஆயிடுச்சுன்னா போன்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்காது. ஸோ அதனால அந்த கால்சியம் ஒழுங்கா நம்மளோட பாடியில சர்க்குலேட் பண்றது பிகாஸ் ஆஃப் parathyroid hormone.
நெக்ஸ்ட் நம்ம அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கும்னா நம்ம கிட்னிக்கு மேல ஒரு இந்த மாதிரி லிப்பிட் மாதிரி போர்ஷன் இருக்கும். இது பேர் தான் அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்டை வந்து நம்ம செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஓரமா அந்த வெளிப்பகுதி வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ள பகுதி வந்து மெடுலான்னு சொல்லுவாங்க. இந்த வெளிப்பகுதியில் என்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் ஆகுதுன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ், அதாவது கார்டிசால், ஆல்டோஸ்டிரோன், இந்த மாதிரி ஹார்மோன் இங்க போறோம். இந்த ஆல்டோஸ்டிரோன், கார்டிசால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். மெடுலா போர்ஷன்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒன் மோர் ஹார்மோன் இங்க ப்ரொடியூஸ் ஆகும், மினரலோகார்டிகாய்ட்ஸ், ஆல்டோஸ்டிரோன், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இது எல்லாமே இந்த போர்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். இன்சைட்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின், இந்த ரெண்டு ஹார்மோன், ஆர் அட்ரினலின், நார் அட்ரினலின், இந்த ரெண்டு ஹார்மோன் இங்க சிந்தசிஸ் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து டெஃபிஷியன்ட் வந்து அடிசன்ஸ் டிசீஸ் வரும். ஸோ பேன்க்ரியாஸ்ல என்ன ஹார்மோன்ஸ், பேன்க்ரியாஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியோடனம்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வரக்கூடிய அந்த சென்ட்ரல் போர்ஷன்ல பேன்க்ரியாஸ் இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் பேன்க்ரியாஸ்ல மெயினாக ப்ரொடியூஸ் ஆகுறது இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். ஸோ இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ்ல இருந்து, குளுக்கோகான் வந்து ஆல்ஃபா செல்ஸ், அதாவது ஒரு அந்த பேன்க்ரியாஸ்ல இருக்க ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் தான் ஆல்ஃபா செல், பீட்டா செல் சொல்லுவாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஸ்டின்ஸ்ல கேட்கப்படும். அந்த பேர் வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ், அந்த செல்ஸ் பேர் வந்து. அப்புறம் டெஸ்டஸ்ன்றது மேல்ஸ்க்கு உள்ளது. அங்க என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்னா ஆண்ட்ரோஜன்ஸ், டெஸ்டோஸ்டிரோன். அதோட ஸ்பெஷல் செல்ஸ் கால் லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸ்ல தான் இந்த டூ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கமிங் டு ஓவரி, லேடிஸ் அதாவது ஃபீமேல்ஸ்ல என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகும், ஓவரீஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மள பேன்க்ரியாஸ் என்ன, டெஸ்டிஸ்ல என்ன, ஓவரி, இந்த எல்லா ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி நம்ம படிச்சாலே போதும். இந்த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேஷன் சொன்னோம் இல்லையா, எப்படி ஒரு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது ஃப்ரம் த பிரெயின் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோன் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், பிட்யூட்டரியில ப்ரொடியூஸ் ஆகுது. பிட்யூட்டரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகி ஓவரி தான் வரும். ஓவரினா நம்மளுடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அது அப்போ ஹெட்டில் இருந்து ஓவரி பொசிஷனுக்கு வருது. ஏன்னா நான் சொன்னேன் ஹார்மோன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது ஒரு இடம், ஆனால் அதோடைய ஃபங்க்ஷன் வந்து வேற இடத்துல இருக்கும். ஸோ இப்படி தான் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ ஹார்மோன் செக்ரேட் ஆகி வெளியெடுத்து போய் அது வந்து ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரிசப்டார் தேவைப்படும். இது பேர் தான் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசப்டாரில் உட்கார்ந்த உடனே இட் ப்ரொடியூஸ் சம் சேஞ்சஸ். என்ன சேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா செகண்டரி மெசஞ்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதுதான் பிரைமரி மெசஞ்சர். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட், அது ஹார்மோன் பிரைமரி மெசஞ்சர். உள்ள வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது செகண்டரி மெசஞ்சர். அப்படின்னா என்னன்னா கேம்ப் அண்ட் கால்சியம். இந்த கேம்ப்ன்றது ஏடிபியோட சைக்ளரைஸ்டு ஃபார்ம், அதாவது பிபிஐ ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஆகிறத சைக்ளிக் ஏஎஃப்பி சொல்லுவாங்க, ஒரு கேம்ப்னு சொல்லுவாங்க. இந்த கேம்ப், இந்த கால்சியம் என்ன பண்ணுன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஃபைனலாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாலிக்கல்ஸ் ஓவரியில் என்ன ஆகும்னா ஓவரியன் growth ஃபார்ம் ஆகும். அதுதான் மெயின் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது மாதிரி ஒவ்வொரு ஹார்மோன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை அது பண்ணிட்டு போகும். இப்போ இன்னொரு ஹார்மோன் இங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன் டைரக்டா உள்ள போயிடுது. தெர் இஸ் நோ ரிசப்டார். இங்கன்னா உங்களுக்கு ரிசப்டார்னா என்ன, செல் மெம்பரேன் மேல ஒரு கேட்டோ ஒரு சேனலோ இருக்கும். அது வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் திங்கை தான் அலோ பண்ணும். அதாவது எஃப்எஸ்ஹெச்னா அது மட்டும்தான் உள்ள போகும். பட் இங்க பார்க்கும்போது ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ ஹார்மோன், இட்ஸ் அ பிரைமரி ஆர் ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்னு சொல்லலாம். இது டைரக்டா உள்ள போயிடுது. ஏன் டைரக்டா உள்ள போகுதுன்னா இது வந்து லிப்பிட சேர்ந்தது. ஈஸ்ட்ரோஜன் எதுல இருந்து வருது, ஸ்டீராய்டு, அதாவது கொலஸ்ட்ரால் இருந்து வரக்கூடியது. ஸோ அதனால இது டைரக்டா உள்ள போயிடும். ஆனா எஃப்எஸ்ஹெச் வந்து புரோட்டீன் உள்ள போக முடியாது. ஏன் இந்த ரீசன், இந்த வந்து உங்களுக்கு ரீசனிங்ல கேட்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இதில் மெம்பரேன், அதாவது ஒரு செல்லுடைய மெம்பரேன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் ஆஃப் லிப்பிட் பைலேயர். லிப்பிடுக்கும் புரோட்டீனுக்கும் உள்ள அலோவ் பண்ணாது. ஆனால் லிப்பிடும் உள்ள போயிடும். ஏன்னா தே ஆர் லிப்போஃபிலிக், அதாவது லிப்பிட்ல டிசால்வ் ஆகக்கூடியது டைரக்டா உள்ள போயிடுது. ஆனால் புரோட்டீன் அப்படி இல்லை. புரோட்டீன் வந்து லிப்பிடோட சேர முடியாது. அதனால தான் அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு பேசேஜ் தேவைப்படுது, ஒரு கேரியர் தேவைப்படுது. இங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா உள்ள போயிடும்.
உள்ள போய் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இட் இஸ் டைரக்ட்லி கோயிங் அண்ட் அட்டாச் த டிஎன்ஏ. டிஎன்ஏ போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, நீ இந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணு, நீ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணின்னு இன்ஃபர்மேஷன் ஈஸ்ட்ரோஜன் எங்க டைரக்டா செல்ஸ்குள்ள போய் கொடுக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து டிஷ்யூ ஜென்ரேஷன், டிஷ்யூ க்ரோத்து, ப்ராலிஃபரேஷன் இந்த மாதிரி உள்ள சேஞ்சஸ், பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஃபைனலாக கொடுக்கும். இது வந்து இன்ட்ராசெல்லுலர் டைப் ஆஃப் திங், இது எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைப் ஆஃப் பாசிங் த மெசேஜ். இதுவும் மெசேஜ் தான் பாஸ் பண்ணுது, இதுவும் மெசேஜ் தான் பாஸ் பண்ணுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது டைரக்டா உள்ள போது, இது யூட்ரின் செல் மெம்பரேன், இது வந்து ஓவரி. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? ஹார்மோன் ஆக்ஷன். ஸோ இப்படி தான் ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் கோஆர்டினேஷன் பண்ணுது, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கொண்டு வருது. ஸோ தட்ஸ் ஆல். நான் 2 போர்ஷன் லெசனையும் இன்னைக்கு ஒரே டைமில் முடிச்சிருக்கேன். ஐ ஹோப் இதோட நம்ம ஹியூமன் பிசியாலஜி முடிக்கிறோம். நான் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.